பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றுதான் கோருகிறேன். நட்பைப் பற்றி பெரியோர்கள் சொல்லியிருப்பதை நீங்கள் அறிவீர்களே. கொடுத்தல், பெற்றுக்கொள்ளுதல், இரகசியத்தைச் சொல்லுவதும், கேட்டுக்கொள்வதும், உபசரிப்பது, உபசாரங்களை ஏற்றுக்கொள்வதும் ஆகிய இந்த 6 காரியங்களும் நட்பின் இலக்கணமாகும். உபகாரம் ஏதோ ஒன்றைச் செய்யாமல் யாராலும் நட்பை அடைய முடியாது. தேவர்களும் பக்தர்களின் பிரார்த்தனை செலுத்துவதற்கு பிரதியாகத்தானே அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார்கள். கொடுப்பது இருக்கும் வரையில்தான் அன்பானது இவ்வுலகில் நிலைத்து நிற்கும். தாயிடம் பால் மறுத்துவிட்டது என்று தெரிந்ததும் கன்றுக்குட்டி தானாகவே தன் தாயை விட்டு பிரிந்து போய்விடுகிறது அன்றோ? இன்னும் பகுத்தறிவற்ற மிருகங்களுக்குக் கூட கொடையானது அவற்றின் சொந்தக் குழந்தைகளை விட மிகவும் பிரியமானது என்று நம்புகிறேன். உதாரணமாக ஒரு எருமையை எடுத்துக் கொள்ளுங்கள். அத்தட்டு நீங்கள் புண்ணாக்கை கொடுத்து வந்தால் போதும், தனக்கு ஒரு கன்று இருந்தாலும் அது தன் பால் முழுவதையும் உங்களுக்கே கொடுக்கும். இவ்வளவு அறிவாளியாக திகழும் நீங்கள் மறுப்பது நியாயமில்லை. நான் தருவதை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவ்வாறு எடுத்துரைத்த பலி ஒரு ரசத்தையும் ரசாயனத்தையும் அரசனிடம் கொடுத்தான். அரசே, இதை பெற்றுக்கொள்ளுங்கள். நமது நட்பிற்கு அறிகுறியாயிருக்கட்டும். ரசாயனத்தை உபயோகித்தால் 7 வகை உலோகங்களும் தங்கமாக மாறிவிடும். ரசத்தை அருந்தினால் நீங்கள் கிழத்தன்மையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் நிரந்தர விடுதலை பெறலாம் என்றான். விக்ரமாதித்தன் அவைகளைப் பெற்றுக்கொண்டு பலிச்சக்கரவர்த்தியிடம் விடை பெற்றான். வெளியே வந்ததும் குதிரை மீது ஏறிக்கொண்டு நகரத்திற்கு வந்தான். வழியிலே அரசனை வறுமையால் பீடிக்கப்பட்டு மிகவும் துன்பமடைந்த ஏழை பண்டிதன் ஒருவன் சந்தித்தான். அவனுடன் மகனும் வந்திருந்தான். அவர்கள் அரசனை வணங்கிப் போற்றினார்கள். அரசே, நாங்கள் சகல சாஸ்திரங்களையும் அறிந்து பயன் என்ன? வறுமை எங்களை அணு அணுவாகச் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் குடும்பம் மிகப் பெரியது. பசி தாழமாட்டாது நாங்கள் நாளுக்கு நாள் இறந்து வருகிறோம். எங்களைக் காப்பாற்றுங்கள். இன்றைய சாப்பாட்டுக்கு ஏதாவது உதவுங்கள் என்று வேண்டினர். ஐயா, தற்சமயம் என் வசம் பணமில்லை. நான் வெளியிலிருந்து இப்போதுதான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் விலைமதிப்பற்ற அற்புதப் பொருள்கள் 2 இருக்கின்றன. இந்த ரசத்தை அருந்தினீர்களானால் உங்களைக்